ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கப்பில் அதாவது ஜாப் எடுக்கிறதுல வந்து இது பார்த்துட்டோம். அடுத்து இதுவும் பார்த்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு வண்டி இல்லாமல் நம்ம ஜாப் எடுக்கிறது. நம்ம சொந்த வண்டி வச்சுருந்தோன்னா இதை போய் நம்ம அங்கே போய் ட்ரெய்லரை பிக்கப் பண்ணிட்டு வர்றது. ஆனால் இது நம்மக்கிட்ட ட்ரெய்லர் இருந்தால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். என்கிட்ட சொந்தமாக ஒரு ட்ரெய்லரும் இருக்குது. சேம் அந்த ட்ரெய்லர் எப்படி வாங்குறதுன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் இப்போ அந்த ட்ரெய்லரை வச்சு நம்ம எப்படி ஜாப் எடுக்கிறது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெய்லரோட வண்டி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? இதான் நம்ம என்னோடய ட்ரெய்லர் வண்டி. இப்போ நான் எந்த ஜாப்பும் நான் வந்து இது பண்ணல, தெரியுதுங்களா? எம்டியாக தான் உட்காந்துருக்கோம். சேம், ஆனால் கூட ஒரு ட்ரெய்லர் இருக்குது. சிம்பிள். இப்போ நம்ம வெளியே போகலாம். வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதை போல போயிட்டு சேம் இங்கே இருக்க மூணாவதாக இருக்கிறத இந்த இதை நம்ம வந்து கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணால் இங்கே நிறைய ஜாப் இருக்குது. நம்மளுக்கு நம்ம இந்த இடத்துல தான் இருக்கிறோன்றதுனால இந்த இடத்துல இருந்தே ஜாப் எதை எடுக்க முடியுமா பார்க்கலாம். இல்லை எல்லாமே தூரம் தூரமாக இருக்க. நம்ம பக்கத்தில் இருக்கணும், அப்போ தான் இப்படி ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்குது. இது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ஆனால் கிட்டத்தட்ட 6 ஹவர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவும் இல்லைன்னா அது வரலாம். பாருங்களேன், இங்கே பாருங்கள், அந்த ஃபுட்டே அப்படி போட்டிருக்கானுங்க பாருங்க. அப்படியே அதாவது என்ன இருக்குதுன்றத அப்படியே உப்பு, சால்ட் இருக்குது. சரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் உங்களுக்கு பக்கத்துலேயே இது பண்ணியிருக்காங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்கிறது எடுக்கும், அதனால் இதை கிளிக் பண்ணலாம். இதில் வந்து உட்டு இருக்குது, ஆனால் இங்கே தான் எதுவுமே இல்லையே. இங்கே இது மட்டும் தான் இருக்குது, ஆனால் இது ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருக்க. இவ்வளோ தூரத்துக்கு நம்ம பிக்கப் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல எந்த பிக்கப்பும் பண்ணுறதுக்கு இல்லை. ஓகே, இது கொஞ்சம் பக்கமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதில் நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுக்க முடியுமா பார்க்கலாம். நம்ம ஜம்ப் பண்ணி போகலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ரொம்ப சின்னது. ஓகே, இப்போது நம்மளுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் இருக்குது பக்கத்துலேயே. இன்னும் பக்கத்தில் வேறு ஏதாவது? ஓகே, இந்த ட்ரெஸ்ஸஸ் எடுத்துக்கலாமா? இது கொஞ்சம் இங்கேருந்து இங்கே போகிற மாதிரி இருக்குது. நம்ம இதை போய் பிக்கப் பண்ணலாம். அதுக்கு நம்ம பிக்கப் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல் நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணாலும் நம்ம ரூட்டு கிடச்சிருது. சேம் நம்ம வண்டியை நம்ம ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். வண்டி நம்ம ரிவர்ஸ் எடுத்துடலாம். ஓகே 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 இப்போ நம்ம போக வேண்டிய இடம் எப்படி போகணும்? இப்படி போகணுமா? ஓகே, அப்படியே ட்ரைலர் எடுப்போம். நம்ம ஆக்சுவலாக ட்ரைலரோடு தான் போகிறோம். எங்கே போகிற? இல்லை, ஓகே, அப்படியே நம்ம வெளியே வந்துடலாம். இங்கேருந்து நம்ம அப்படியே வந்துட்டோம். இங்கே ஏதாவது வண்டி கிண்டி வருதான்னு பார்த்துக்கலாம். அப்போ எடிஸ்டா தேவையில்லாத செலவு.
இல்லை வரல. ஓகே, இப்போ நம்ம இங்கேருந்து அந்த மார்க்குக்கு நம்ம ஒரு எம்டி ட்ரக், இது நம்ம எம்டி ட்ரெய்லர், இது இதில் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம இதை எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கோம். அங்கே போய் நம்ம பிக்கப் பண்ணிக்க வேண்டியதாங்க. நம்ம போட்டிருக்க அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு நம்ம இப்படி திரும்பணுமா? சூப்பர். அதுக்கான இண்டிகேட்டர் போடல. ஸ்டாப். இதுதான் நம்ம சொந்த ட்ரெய்லருங்க இது. இப்போ இந்த ட்ரெயிலை எடுத்துகிட்டு போயிட்டு அதுங்க இண்டிகேட்டரில் இதா, சீக்கிரம் லைட்டை போடுங்கப்பா, போய் பிக்கப் பண்ணுவோம். என்ன எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க? தூங்கிட்டீங்களா? லைட்டு போகிறதுக்கு இவ்வளோ நேரம் நடை. என்னங்க அப்பா போட்டானுங்க. இப்போ அப்படியே போக வேண்டியதான். போய் பாருங்க என்ன சொல்லுது இது. டக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிடுதா, ஒன்றும் புரியல. ஏன்னா வண்டி வந்துட போயிடா, வந்துட்டு தாங்கிறானுங்க, வேகமாக வரம்போறான். அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து வாடகை எடுத்து ஓட்டியாச்சு. வெயிட் பார்க்கணுமா? அது வேறையா? நம்மகிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, எப்படி வெயிட் பார்க்குறது? தம்பி ஒன்றுமே இல்லைப்பா. இப்போ இனிமேல் தான் எடுக்க போகிறேன். நான் பிக்கப் பண்ணிட்டு வந்து வெயிட் பார்க்குறேன், சரியா? ஒன்றுமே இல்லாமல் வெயிட் பார்த்து என்ன பண்ண போகிறேன்? இதுக்கு முன்னாடி நம்ம வாடகை ட்ரக் ஓட்டியாச்சு, சொந்தமான ட்ரக் ஓட்டியாச்சு. இப்போது ட்ரெய்லரோட போயிட்டுருக்கோம். நம்ம சொந்த ட்ரெய்லர் தான் இது. இந்த ட்ரெய்லர் எப்படி வாங்குறதுன்றதெல்லாம் நம்ம வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். அது ரொம்ப சிம்பிள் விஷயம் தான், அது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இப்போது இருக்கிற இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கிற ட்ரெய்லருக்கு வந்து என்ன ஜாப் கிடைக்குமோ அந்த ஜாப்பு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, சில இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது. லைட்டாக ஒரு பயம் காட்டினதுக்கே ஃபைன் போட்டார் பாருங்க. ஏன்பா அதுக்குள்ளேவா? இன்னும் ஒர்க்கே எடுக்கல, அதுக்குள்ளே ஃபைன் போட்டானுங்க பாருங்க. இன்னும் ஒரு 16 நிமிஷம் தாங்க. ஆக்சுவலாக நான் ட்ரெய்லர் யூஸ் பண்ணி நம்ம டிரைவர் ஏதாவது மெசேஜ் கொடுக்குறாரா நான் தெரியலையே.
இண்டிகேட்டர் போட்டுக்கலாம். இடிச்சிடாத. இதுக்கு நம்ம இந்த மாதிரி உள்ள விஷயம் எடுக்கிறதுக்கு நம்ம வேறு ட்ரைலர் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் நம்ம இப்போ இந்த மாதிரி இது வாங்க முடியாது. பாருங்களேன், சிக்னல் போட்டாங்க. வந்துட்டோங்க, இடத்துக்கே வந்துட்டோம். இப்போ நல்ல வேலை போய் இடிச்சிருப்பேன். இவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ல எடுத்து நம்புறேங்க. என்டர். இப்போ நம்ம எடுக்க போகிறது இதில் தான். எது எடுத்துருக்கோம்? இதுதான். இதுதான் இங்கேருந்து நம்ம பிக்கப் பண்ணுவோம். இங்கே நிறைய இருக்குங்க, இந்த இடத்துக்கு நிறைய இருக்குது. ஆனால் நம்ம எடுக்க போகிறது இதுதான். இதெல்லாம் இது இந்த சைடு 2 ரூபா கம்மியாகுது. பரவாயில்ல, இதை எடுத்துக்கலாம். ஓகே, பிக்கப். இப்போ அது எங்கே இருக்குதுன்னா அந்த இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு வெயிட் நிறுத்துறா. இது எப்படி நம்ம எழுதுறது? ஆஹா, பெரிய டாஸ்க்கு தாங்க. என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? நம்ம ட்ரைலரை அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்து போய் நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? அப்போ ஓகே, இப்போ இன்னும் கூட வரலாமா? இன்னும் கூட வரலாம். ஓ சாரி. ஏய் எப்படி வந்து நிறுத்திக்கிறேன் பாருங்க. இப்போ இதை நம்ம உள்ளே எடுத்துகிட்டு போகணுமோ? ஆமாங்க. இதுக்குள்ளே விடிஞ்சிருமே. வீலை இப்படி திருப்பணும். ஓ சாரி. பெரிய ஜாப்பாக இருக்கும்போது அது என்னாச்சு? என்டர் இங்கே அடிக்க சொல்கிறா. ஓ, அவங்களே லோட் பண்ணுறாங்க. அவ்வளோதாங்க, நல்ல வேலைங்க. ஒரு நேரம் கஷ்டப்பட்டு அவங்களே லோட் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி லோட் ஆயிடுச்சு? பார்த்தீங்களா, பக்காவாக லோட் ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வண்டி எடுக்க வேண்டியதான்.
நம்மளுடைய இதில் அவங்க வந்து லோட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம இந்த ஒர்க்கை எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்கணும். தம்பி கேட்ட தோற, அடுத்த வண்டி வேறு நிற்கிது பாருங்க வெளியே. ஓ, அவன் இதுக்காக நிற்கலையா? அடா பாவி, நீ இதுக்காக தான் நிற்கிறேன் நினச்சானே. ஒரு வழியா நம்மளுடைய ட்ரக்கில் நம்மளுடைய ட்ரெய்லரில் பொருள் ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம போக வேண்டியதான். நம்மளுடைய இது எல்லாமே இப்போ நம்மளோடது. வண்டியிலேருந்து ட்ரெய்லர் வரைக்கும் நம்மளது தான். இப்போ இங்கேருந்து நம்ம பொருள் எடுத்துகிட்டு போகிறோம். இந்த ட்ரெய்லரை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணுறது, எப்படி வாங்குறது, எல்லாத்தையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் போடலாம். ஆனால் இது நம்ம ட்ரெய்லரில் எப்படி பிக்கப் பண்ணுறது, அதுதான் ரொம்ப முக்கியம். வெளியே ஊஞ்சிடாத. ஓகே ஓகே, இங்கே ஸ்லோ பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம இதை செத்துரும் போகிறோம். ஸ்லோ பண்ணிக்கோ. ஓய் ஓய். எப்படி வந்தா பாருங்களேன். ஏண்டா இப்போ எனக்கு ஃபைன் போடணும், உனக்கு அதான் ஆசை இல்லை? நல்ல வேலை இடிக்கல, ஏதோ என் புத்திசாலித்தனத்தால தப்பிச்சேன். அவ்வளோதாங்க, பக்கா. இப்போ தான் நம்ம புதுசாக ஒரு ட்ரைலர் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம ட்ரைலரில் நமக்கு தெரிஞ்ச கலரை பெயிண்ட் அடித்து நம்மளுடைய கம்பெனி லோகோலாம் போட ட்ரை பண்ணுவோம். அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா. இப்போதைக்கு இதில் வந்து சும்மா ப்ளைனாக தான் இருக்குது. இப்போ நம்ம இதை கொண்டு போய் பக்காவாக சேர்க்குறோம். என்ன ஆச்சு, வெயிட்டு போடணுமா? போடுறேன் வந்தாச்சுன்னா போட தான் செய்வேன். இருக்கீங்களா? இருந்தீங்கன்னா போடுறேன், போடாமல் எங்கே போயிட போகிறேன். இண்டிகேட்டர் போட்டுக்கோ, வெயிட்டை போட்டுருவோம். ஓ, அதுக்கு வண்டி நிற்கிதா? வெயிட்மா, இப்போ தான் நான் வந்திருக்கேன். அவன் வேறு நிற்கிறான்ல. போட்டான். எஸ், வண்டி ஸ்டாப் பண்ணிக்கோ. என்டர். வெயிட் போட்டாச்சு. இப்போ நம்ம போகலாம். பக்கால. ஆமாம், இன்ட்ரெஸ்டா? எஸ். நீ பாட்டுன்னு வரையப்பா, வண்டி வந்துட்டு இருக்குல்ல. நம்ம இன்னும் இந்த மாதிரி ஒரு டேங்க் எடுக்கவே இல்லைல்ல இது வரைக்கும். எடுக்கலாம்.
போ எடுக்கலாம். நான் ஸ்ட்ரைட்டாக போகிறேன் தம்பி. இன்னும் ஒரு 4 மணி நேரம். போலீஸ் ஐயோ உடனே ஃபைன் போடுவானே இல்லை, வேகமாக போகிறீங்க அப்படின்னு போடுவான். எதுக்கு? என்ன வேகம் போக விட மாட்டானே அவன். ஒரு இப்படி திரும்பிடுவான் அவன். இருக்கலாம், ஏன்னா போகிற ரோட்டை பார்த்தா அப்படி திரும்ப தான் நினைக்கிறேன். பெட்ரோலோட போடணும், கம்மியாக தான் இருக்குது. இல்லையே ஸ்ட்ரைட்டாக வரானே. அப்போ இவனுக்கு பயந்துட்டுலாம் இருந்தானா வேலைக்கு ஆகுது. ஏறி இப்போ ஃபைன் போட்டால் போட்டு போகிறான். வேகம் அடப்போடா, உனக்காக ஸ்லோவெல்லாம் போயிட்டு இருக்க முடியாது. பக்கா பக்காவாக போயின்னு இருக்கோம் மாறினடி. சரியான வேகம், கரெக்டான நேரத்தில் நம்ம சொல்கிற ட்ரைலர். இது ஆக்சுவலாக நானே இப்போ தான் ட்ரை பண்ணுறேன் ஃபஸ்ட் டைமு. இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம நல்லா இருக்குல்ல, வண்டி மட்டும் இல்லாமல் ட்ரைலரும் நம்மளுதே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ 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 இன்னும் கேஷ் நிறையா கிடைக்கிறதுக்கு அப்படி வாய்ப்பு இருக்கும் நினைக்கிறேன், தெரில. இதுக்குள்ளே தான் போகணுமா? இன்னும் 3 மணி நேரத்துக்கு பெட்ரோல் போதாது, போதும், தாங்கும், தாராளமாக தாங்கும். அதனால் பெட்ரோல் தேவையில்லை. இப்போ நம்ம ட்ரக்கை வந்து நிறைய விதத்தில் ஓட்டியிருக்கோம். பா ஐயோ 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 ஓகே ஓகே ஐயோ ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிருக்க போகுது. ஆமாங்க,
நம்ம இதில் தான் போகணும். பார்த்தா இதில் போக முடியுமா? வழி இருக்கா தெரியலையே. ஆனால் வழி இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இடிச்சிருவோமோ? போக முடியாதுங்க. ஐயோ, அப்போ நம்ம எப்படி தான் அதில் போகிறது? போக முடியுமா? போக முடியும் தான் நினைக்கிறேன்ல. எஸ், போகலாம். ஏன்னா நம்ம இதில் தான் போய் ஆகணும். வந்துட்டோம் அதுலேருந்து. ஏசுங்க, வந்துட்டோம். சூப்பர், போகலாம். அப்போ போ, தைரியமாக போ. ஏன்னா அந்த ரூட்டில் தான் போய் மேலே போனால் அப்படியே சுற்றி கிற்றி எங்கேயாவது போகணும். தேவையில்லாத ரூட்டு. இப்போ பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் உள்ளே பூந்து போயினே இருக்கணுங்க. அதுதான் முக்கியம். அப்போ தான் வந்து எந்த பிரச்சனையும் வராது. எவனோ வரானா? எவனும் வரல. பிரச்சனை இல்லை. வராத பட்சத்தில் பிரச்சனையும் இல்லை. ஏட்டம் பாருங்க, அங்கே ஒரு டேர்ன் வர வருதுங்க. பயங்கரமான டேர்ன் வர போகுதுங்க. ஏய் ஏய், ஐயோ, என்னடா இங்கே ஒரு ஆக்சிடெண்ட்டா? என்னங்கடா உங்களுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டாக பண்ணுக்கிறீங்க? ம், ஸ்லோ பண்ணிக்கோ. ஹெலிகாப்டர் வர நிற்குதுங்க. தெரியுதுங்களா? ஏதோ பெரிய ஆக்சிடென்ட் போகுது. போலீஸ் ஹெலிகாப்டருங்க. தெரியுதுங்களா? அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நீ போயினே ஏறி. இப்போ நம்ம கிளம்பிடலாம். 2 தடவை 2 இடத்துல ஆக்சிடென்ட்டுங்க. அதுலேயே பாதி டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன கட்டிங் பாருங்களேன். ஐயோ, கட்டிங் தான். இடம் பாருங்களா, அருமையாக இருக்குல்ல. இதுதான் ரிவர் வந்து ஆறு. சூப்பர் சூப்பர் சூப்பர், பக்கா வந்துட்டோம். இப்போ நம்ம அப்படியே போக வேண்டியதான். அவ்வளோ சின்னதாக இருக்கு பாருங்க இடம். ஆனால் இதுலேயும் நம்ம இப்படியே பூ பார்க்குமா இல்லை வெளியே ஊந்துருவோமா? இவ்வளோ மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஹா ஹா ஹா, என்ன இல்லை அது ரயில்வேவா? ம், ரயில்வே தான். சிக்னலா? பாவிகளா. ஏறி போயிடு ஏறி போயிடு ஏறி போயிடு. பின்னாடிலாம் போயிட்டு இருக்க முடியாது.
இந்த வியூவில் சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ட்ரை பண்ணுவோம். இப்போ இப்படி நீங்கள் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு இப்படி வந்தான் பாருங்க, எப்படி வந்தான் பாருங்க, எப்படி வந்தான் பாருங்க அவன். ஏய் எனக்கு அப்படி ஓட தெரியும்டா, நீ தாங்க மாட்ட. ஆ இந்த மாதிரி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு பாஸ் பண்ணோம் அப்படின்னா எஃப் ஒன் அமுக்குனீங்கன்னா அப்படியே பாஸ் ஆகிடும், அப்படி நின்றும். சேம் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருப்பியும் அதை F1 அமுக்குனீங்கன்னா சேம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும். சொல்ல புரியுதுங்களா? ஓப்பா இடம் பாருங்க. எனக்கு ஆனால் இதில் தான் ஓட்டணுங்க, இதுலேயே ஓடிட்டு போகணும். ஆனால் கஷ்டம், எங்கேயா இப்போ இடிச்சிருவேன், அதுதான் பெரிய கஷ்டமே. ஓ இங்கே திரும்பணுமா? இங்கே திரும்பணுன்னா எதில் போகிறது? ஐயோ நிறுத்துறா வந்துடா எதில் போகிறது? அது அங்கே போகுது. ஓகே இதில் தாங்க போகணும், இதுக்குள்ளே தான் போகணும். நடுவில் வச்சுக்கிறான பாருங்க, எச்சு கீழே போய் குந்தா என்ன ஆகுது? ரயில்வே ட்ராக் வேறு. பக்கா 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 ட்ரெயின் வருது, நம்மளும் ஹார்ன் அடிப்போம். பக்கா வந்து வந்துட்டோம், கிட்ட வந்துட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு நம்ம சொந்த ட்ரெய்லரில் ஒரு ட்ராவல். இங்கே ஒரு என்ன, இங்கே ஒரு பிரச்சனையா? நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு போகுது. பாருங்க எப்படி போகுது பாருங்க வண்டி. கூட இறங்க கீழே, இப்போ வேகம் ஜாஸ்தி ஆகுது கொஞ்சமாக. இந்த வேகத்தில் திரும்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம்தான், அதனால் இதை போட்டுக்கலாம். ஓ ஓ ஓ இப்போ நம்ம இந்த இதில் போனால் தான் நம்ம வேகம் குறைக்காமல் போக முடியும். இங்கே ஒருத்தன் போயினுக்கிறான், அவனை சேஸ் பண்ணி ஆகணும்னா நம்ம இந்த இடத்துல சேஸ் பண்ணக்கூடாதுங்க. நான் வச்சுக்கோங்க, ரோடு பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அந்த கோட்டுக்கு நம்ம போகக்கூடாது. அந்த இதுக்குள்ளே போய் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஓட்டினோன்னா நம்ம ஃபைன் போட்டுருவானுங்க. ஏன்னா இது வந்து ஒரே ரோட்டில் 2 வண்டி வருது. ஆனால் நம்ம இப்போது அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஒரு பிரிட்ஜி வருது பாருங்க, அவன் ஏடா கூடமாக வருவான்னு தெரியும் எனக்கு. ஐயோ ஏங்க ஒரே பிரிட்ஜுக்குள்ளே 2 வழி கொடுத்துருக்கானுங்க. அடா பாவிகளா, சமலை ஏதோ காட்டுக்குள்ளே போகுதுங்க வண்டி. இங்கே நம்ம கண்ட்ரோலாகவே போவோம், அதை அடிச்சிக்க மாட்டோம், இல்லைடா தேவையில்லாமல் அடிப்போம், ஏகப்பட்ட செலவாயிருக்கு ஏற்கனவே. சூப்பர் சூப்பர் சூப்பர். பக்கத்தில் வந்துட்டோம், தெரியுதுங்களா? பக்கத்தில் வந்துட்டோம். இடம் பாருங்க, சிட்டி போகுதுங்க.
சிட்டி இல்லைங்க, கிராமம் தானா? ஆமாம், சிட்டியான்னு தெரில. சரி பரவாயில்ல, போவோம். ம், சூப்பராக இருக்குல்ல இடம்? டியாஷ் அப்படின்னு ஒரு இடம். நம்ம எந்திரிச்சு திரும்பணும். இண்டிகேட்டர் போட்டுப்போம். நம்ம இதில் தான் போகணும், அப்படி தான் நினைக்கிறேன். இதானே போகணும்? ஆமாங்க, இதில் தான் போகணும். ம். ம். என்ன இதில் திரும்பணுமா? ஆமாங்க, இதில் திரும்பணுங்க. பா, இடம் பாருங்க, பயங்கரமாக இருக்குது. அப்புறம் அப்படியே நம்ம இங்கே திரும்பணுமா? வேற 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 மாதிரி இடம். ம். ம். சிக்னலு. ம். இப்போ நம்ம எப்படி திரும்பி ஆகணும்னால இண்டிகேட்டர் போட்டு போவோம். வந்துட்டோம் ஒரு வழியாக. பொருள் நம்ம ட்ரக்கில், நம்ம ட்ரைலர்லேயே கொண்டு வந்துட்டோம். இன்னும் ஒரு 6 நிமிஷம் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸ்லீப்பிங் டைமும் வந்துருச்சு. பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துட்டோமே. ம், திரும்ப போகலாம். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தான். இப்போ இங்கே திரும்பணும். ஓ ஓ எஸ், இங்கே தான் திரும்பணும். ஆமாம், இங்கே தான் திரும்பணும். ஓகே. ம், உள்ளே வந்துட்டோம். போ 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 போ. அந்த அருக்கு பாருங்க. ஒரு ஓ, இவன் கம்பெனி தானே இது? ம், எஸ், என்டர். இப்போ என்ன சொல்லுது? இதே விஷயம் தானா? இங்கே பக்கத்துலேயே இறக்கி விடலான்னு சொல்லுதா? ஆனால் நம்ம ட்ரைலர் விட முடியாதுல்ல. ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த இருக்குது. இடம் சின்னதாக தானே இருக்குது, ட்ரை பண்ணுவோம். ஆனால் நம்ம ட்ரைலர் இங்கே விட முடியாது. என்ன இருக்குது? தெரியலையே. இங்கே நம்ம ட்ரைலர் விட்டாகணுமே, விட முடியாதுல்ல. ஓகே, என்ட்ரே கொடுப்போம். அவ்வளோதான், முடிச்சு. வெல் டன். பக்காவாக நம்ம கொண்டு வந்து சேர்த்தாச்சு. பார்த்தீங்களா? சிம்பிள். நம்ம ட்ரைலர் தான் நம்ம பொருள் எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம விட்டுட்டோம். இப்போ நம்ம ட்ரைலரோட நிற்கிறோமா இல்லையான்னு அதையும் ஒரு தடவை பார்த்துடலாம். அதுக்கு நீங்கள் டிரைவுக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கும் கண்டிப்பாக. நம்ம ஆக்சுவலாக பொருளை சேர்த்தாச்சு. இப்போ ஊரில் என்ன இருக்குது? அவ்வளோதாங்க, நம்ம ட்ரைலர் தான் இருக்குது. நம்ம ட்ரைலரோட தான் இருக்கோம். நம்ம பொருளை இறக்கிட்டாங்க. இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம வந்து அடுத்தது நம்ம வேணும்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? சரி, நம்ம இங்கே இந்த இதில் தான் பொருள் சேர்த்துட்டோம். எல்லாத்தையும் இது பண்ணிட்டோம். இப்போது நம்ம வெளியே வந்துடலாம். சிம்பிள். நம்ம வந்து நம்ம ட்ரைலரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். சரி, நம்ம ட்ரைலரை வந்து நம்ம அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த ஒரு இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆயிடுச்சுன்னா நம்ம ட்ரைலரை யூஸ் பண்ண முடியும்.
புரியுதுங்களா? அவ்வளோதான், இதான் விஷயம். நான் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ மீதி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.